தேர்தல் பத்திர விவகாரத்தில் அமித்ஷா அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மீதி 14,000 கோடி எங்கே என்று. இது குறித்து நமது கடையர் டிவியில் அமித்ஷா அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் என்பது பற்றி நாம் பார்க்கலாம். கருப்பு பணத்தை ஒழிக்கவே தேர்தல் பத்திரம் திட்டமிட்டு கொண்டு வரப்பட்டது. தற்போது தடை விதிக்கப்பட்டதால் மீண்டும் கருப்பு பணம் வந்துவிடுமோ என அஞ்சுகிறேன் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தெரிவித்திருக்கிறார். லோக்சபா தேர்தல் நெருங்க உள்ள நிலையில் தேர்தல் பத்திர விவகாரம் விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை கொடுத்த நிறுவனங்களின் பெயர், நன்கொடை பெற்ற கட்சிகளின் உள்ளிட்ட விவரங்களும் வெளிவந்திருக்கிறது. இது குறித்து கருத்து தெரிவித்திருக்கக்கூடிய காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி, மிரட்டி பணம் பறிப்பதற்கென்றே மிகப்பெரிய படையை மோடி வைத்துள்ளார் என்றாவது ஒரு நாள் பாஜக அரசு அதிகாரத்திலிருந்து தூக்கி எறியப்பட்ட பின்னர் தவறு செய்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே கூறுகையில், காங்கிரசின் வங்கி கணக்கை முடக்கி வைத்திருக்கிறார்கள். ஆனால் தேர்தல் பத்திரம் என்ற பெயரில் பல்லாயிரம் கோடி ரூபாய்களை பெற்ற பாஜக மீது எந்த நடவடிக்கையும் இல்லை. அக்கட்சியின் வங்கி கணக்கை முடக்க வேண்டும் என்றார். இந்நிலையில் கருப்பு பணத்தை ஒழிக்கவே தேர்தல் பத்திரம் என்ற நடைமுறையை கொண்டு வரப்பட்டதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியிருக்கிறார். அமித்ஷா என்ன பேசியிருக்கார் என்று பார்த்தால், அரசியலில் கருப்பு பணத்தின் ஆதிக்கத்தை முடிவுக்கு கொண்டு வரவே தேர்தல் பத்திரம் என்ற நடைமுறையை கொண்டு வரப்பட்டது. தற்போது இந்த திட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதனால் மீண்டும் கருப்பு பணம் வந்துவிடுமோ என அஞ்சுகிறேன். இந்த திட்டத்தை ரத்து செய்வதை விட சற்று மேம்படுத்தியிருக்கலாம் என நினைக்கிறேன். தற்போது தேர்தல் பத்திரங்களுக்கு தடை விதிக்காவிட்டால் மீண்டும் கருப்பு பணம் நன்கொடையாக மாறும் வாய்ப்பு ஏற்படும். தேர்தல் பத்திரங்கள் வந்த பின்பு காசோலையாக மட்டுமே தனிநபர்களுக்கும் நிறுவனங்களுக்கும் அளிக்க வேண்டிய நிலை இருந்தது. முன்பெல்லாம் அரசியல் கட்சிகளுக்கான நன்கொடைகள் ரொக்கமாக வழங்கப்பட்டன. தேர்தல் பத்திரங்கள் மூலம் பாஜக பெருமளவு ஆதாயம் அடைந்தது போன்று பிம்பத்தை ஏற்படுத்துகின்றன. ராகுல் காந்தியும் இதை ஏதோ பெரிய கொள்ளை போல விமர்சனம் செய்கிறார். அவருக்கு இப்படியெல்லாம் யார் எழுதி கொடுக்கிறார்கள் என தெரியவில்லை. தேர்தல் பத்திரங்கள் மூலம் பாஜகவுக்கு 6,000 கோடி ரூபாய் கிடைத்துள்ளது. மொத்தமாக அரசியல் கட்சிகள் கிடைத்த தொகை என்பது 20,000 கோடி. மீதி 14,000 கோடி எங்கே சென்றது? இதில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு 1,600 கோடி ரூபாய் கிடைத்திருக்கிறது. காங்கிரஸுக்கு 1,400 கோடி ரூபாய் கிடைத்திருக்கிறது. பாரதிய ராஷ்டிரிய சமிதிக்கு 775 கோடியும் கிடைத்திருக்கிறது. திமுகவுக்கு 649 கோடி ரூபாய் கிடைத்திருக்கிறது. சொல்லப்போனால் தேர்தல் பத்திரங்கள் திட்டம் வந்த பிறகுதான் கட்சிகளுக்கான நன்கொடைகள் பெறுவதில் ரகசியம் என்பதே இல்லாமல் போனது. அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை கொடுத்தவர், பெற்றவர் என அனைத்து விவரங்களையும் தெளிவாக உள்ளன. காங்கிரஸ் ஆட்சியில் நீண்ட காலமாகவே கட்சிக்கு 100 ரூபாய் வந்தால் வீட்டுக்கு 1000 ரூபாயை கொண்டு சென்றனர். தேர்தல் பத்திரங்கள் வந்த பின்புதான் ரகசியம் என்பது இல்லாமல் வெளிப்படைத்தன்மை கொண்டு வரப்பட்டதே என்று அமித்ஷாஜி அவர்கள் பேசியிருக்கிறார்.